பொதுவாக மனிதர்களிடம் ஒரு இயல்பான தன்மை இருக்கிறது. என்னவென்றால், தனக்கு கொடுத்த ஒரு உடல்நல சரியில்லாத ஒரு தன்மையை கண்டு, அது நேற்று தலைவலியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அதை பார்க்கும் மனிதர்களிடம் எல்லாம் அவன் சொல்லுவான், எனக்கு தலைவலி, இது நேற்று காய்ச்சலாக இருந்தது, ஆனால் அல்லாஹ் இதை கண்டு வெட்கப்படுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எந்த அளவு என்றால், ஒரு மனிதன் தனக்கு கொடுத்த நோயை பற்றி இவ்வளவு சொல்கின்றானே, அல்லாஹ் தஆலா கேட்பானான், இவன் செய்கின்ற பாவத்தை பற்றி நான் சொன்னேனா யாரிடமோ, எதற்காக இவன் இப்படி சொல்கின்றான் என்பதாக அல்லாஹ் மலக்குமார்களிடம் பார்த்து கேட்பானா. இதை விட்டும், இந்த நோயை மற்றவர்களிடம் சொல்வதை விட்டும் நம்மை அல்லாஹ் இந்த செயல்களை விட்டும் தடுப்பானாக. மேலும் இந்த இடத்திலே ஒரு நபியை எடுத்துக்காட்டாக சொல்வார். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்வார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருந்தால் நம்மிடம் துவா கேட்டிருக்கலாம், ஆனால் நம்முடைய முஹப்பத் வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொறுமையாக இருந்து என்னுடைய முஹப்பத்தை பெற்றார்கள். அது போன்ற அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தை பெறுவதற்கு என்னவெல்லாம் வழியோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அதை பற்றி பின்பற்றி நடப்பதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கு ரஹ்மத் செய்வானாக.